வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சத்தான பச்சைப்பயிறு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/4 கப் பாசிப்பயிரை கழுவி சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 6லேருந்து 7 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்குன்றதுனால நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 போதுன்னா 1 சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா ஸ்டீம்லாம் போயிட்டு திறந்து பார்க்கலாம். பாசிப்பயிர் நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு. இதை லேசாக மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப மையாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை. 1-2 மசிச்சா போதும். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், பூண்டு, சீரகத்தை சேர்த்துட்டு இதை லேசாக வதக்கி விட்டணும். இது கூட நான் 2 தக்காளியை பொடியை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சின்ன சைஸ்னால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசுனால் 1 தக்காளியே போதும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. தக்காளி இந்த அளவுக்கு மசியணும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துடலாம். கூடவே நான் 2 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். சூப் உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு, தக்காளியும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 5 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. சூப்பு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக வெட்டின கொத்தமல்லி இலையை தூவிடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மிளகுத்தூள் இந்த மாதிரி கடைசியில் சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சத்தான சுவையான பச்சை பயிறு சூப் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சூப் இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் சேர்க்குற தண்ணியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிடலாம். சூடாக இருக்கும்போதே ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.